ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ட்ரைலர் அப்டேட் பார்க்க போகிறோன்னா, ராயன் படத்தோட ட்ரைலர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதோட வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். யாரோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆன் ஊற்றுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். ராயன் படத்துலேருந்து ட்ரைலர் அப்டேட் கொடுத்துருந்தானே சொல்லாங்க. தனுஷ் அவங்க தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு 50வது படம் காட்டி அவரே டேரக்ட் பண்ணி அவரே ஹீரோவை நடிக்கிறாரு. ஏஆர் ரஹ்மான் அவங்க இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. தனுஷ் அவங்க ஹீரோவை பண்ணுறாங்க. ஹீரோயினாக நம்ம இவங்க பண்ணுறானே சொல்லாங்க. நம்ம துஷாரா விஜயன் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இருக்கானே சொல்லாங்க. காளிதாஸ் ஜெயராம் அவங்களும் நடிச்சிருக்காங்க. சரவணன் அவங்க இருக்காங்க. எஸ்ஜே சூர்யா அவங்க இருக்காங்க. பிரகாஷ்ராஜ் இருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்க. அப்புறம் நம்ம அபர்ணா பாலமுரளி இருக்காங்க. அப்போ சந்தீப் கிஷன், இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட கேஸ்டிங் இருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டே போகலாம். செல்வராகவன் மெயினான ரோலாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆபத்தான மிருகம் ஓநாய். இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தாச்சு. ட்ரைலர் எப்படி வந்திருக்குன்னு இந்த வீடியோ நம்ம பேச வந்திருக்கோம். இந்த ட்ரைலரை பார்த்த அளவு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நார்த் மெட்ராஸ் சைடில் ஒரு சம்பவம் நடக்குது. அதை வச்சு இந்த படத்தை வந்து மூவ் பண்ணுறானே சொல்லாங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தோட சர்டிஃபிகேட் ஏற்கனவே வந்து வெளியே விட்டுட்டாங்க. ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டூரேஷன் 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் படம் ஓடுற மாதிரி பிளான் பண்ணிக்கான்னு சொல்லியிருக்காங்க. தனுஷ் அவங்க டேரக்ட் பண்ணாலும் ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் இந்த ட்ரைலர் மிரட்டி விட்டுச்சுன்னு சொல்லாங்க. ட்ரைலர்லேயே ஆரம்பிக்கும் போதே நீங்களே பார்த்துருப்பீங்க. தனுஷ் அவங்க ரத்த கரையில் இருக்காங்க. நம்ம துஷாரா விஜயன் அவங்க குளிக்க வைக்கிறாங்க. அப்படியே ரத்தமாக போயிட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க. ட்ரைலர் வந்து செல்வராகவன் அவங்க தான் வந்து ஆரம்பிச்சிக்கிறாருன்னு சொன்னாங்க. காட்டிலேயே ரொம்ப என்ன சிங்கம் தானே புலியா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைலர் ஒருத்தவங்க பேசிட்டு வராங்க. அப்போ செல்வராகவன் சொல்கிறாங்க, காட்டிலேயே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? ரொம்ப ஆபத்தான மிருகம் ஓநாய் அப்படின்னு சொல்லி செல்வராகவன் அவங்க சொல்லுவாங்க. அது சொல்லும் போது ஒரு எனர்ஜி உண்டாகும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரைலர் ரொம்ப ஸ்பீடாக போகுன்னு சொன்னாங்க. தனுஷ் அங்கங்கே ரிவ்யூ பண்ணிட்டு வராங்க. எஸ்ஜே சூர்யா அவங்க இதாக காட்டுறானே சொன்னாங்க. சரவணோட கெட்டப் வரும்போது ஓப்பனிங்கில் சூப்பராக இருந்துச்சுன்னே சொன்னாங்க. ஒருத்தருன்னா சிங்கம் ஓநாய் அடிச்சிடும். அப்புறம் எஸ்ஜே சூர்யாவா சரவணன்னா ஓநாயாக இருக்காங்களான்னு சொல்லி தெரியலை. படம் பார்த்தா நமக்கு தெரியும். ஆனால் உண்மைதான் அது. ஏன்னா சிங்கம் புலி எல்லாத்தையும் அடித்து போட்டு ஓநாய் மட்டும் ரவுண்டு பண்ணி தான் ஒரு ஆளை தாக்குறதுனா எல்லாமே சேர்ந்து ரவுண்டு பண்ணி தான் தாக்கும். அது வந்து உண்மையாலே சொல்லியிருக்கான்னு சொன்னாங்க. மாதிரி வருவான், ஏதோ ஒரு சுற்று போட்டு தனுஷ் அவங்கள வந்து எல்லாம் தாக்குற மாதிரி பிளான் பண்ணுறாங்க போல். அதை வந்து நம்ம தனுஷ் அவங்க எல்லாத்தையும் அடித்து பறக்குறான்னு சொன்னாங்க. வந்து சிறப்பாக செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருப்பார் செல்வராகவன் அவங்கள வச்சு தான் வந்து இந்த ட்ரைலரே மூவ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அவரோட ஸ்பீச் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் அங்கங்கே எஸ்ஜே சூர்யாவை காட்டுறாங்க பாருங்கள், அந்த சீனும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம பிரகாஷ்ராஜ் அவங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 2-3 ஷாட்டில் மட்டும் வராங்க. அதுக்கப்புறம் அதிகமாக வரல. ஓநாய் பயங்கர தொந்தரவாதி. அப்புறம் நம்ம கூட இருக்கிறது தனுஷ் கூட இருக்கிறது யாருன்னா நம்ம காளிதாஸ் ஜெயராமும், அப்புறம் நம்ம சந்தீப் கிஷன், அப்புறம் துஷாரா விஜயன், இவங்க 4 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அதாவது தனுஷ்க்கு தங்கச்சியாக வந்து பார்த்திங்கன்னா துஷாரா விஜயன் அவங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. போஸ்டர் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு அண்ணன் தம்பி பசங்க இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இந்த சைடு இவர் காளிதாஸ் ஜெயராமு, அப்புறம் அந்த சைடு சந்தீப் கிஷன் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இவங்க நல்லா அமைதியான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது இவர் வந்து நிறையா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஆட்கள் எல்லாத்தையும் தேடி போய் கொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ட்ரைலர் பார்க்கும்போது வெறித்தனமாக வந்திருக்கேன்னு சொல்லாங்க. ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் தரமாக பண்ணியிருக்கான்னு சொல்லாங்க. ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம்னாலே கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. சரவணா எஸ்ஜே சூர்யாவா ஓநாயான்னு சொல்லி தெரியலை, பார்க்கலாம். படம் ட்ரைலர் இப்போ தான் விட்டுருக்காங்க.